எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த மல்லி புதினா சட்னி இது ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பர் காம்பினேஷனா இருக்குங்க. இதுக்கு பாருங்க நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்க பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். நாட்டு தக்காளி 5 எடுத்து வச்சிருக்கேங்க. நீங்க ஆஃபீஸ் தக்காளின்னா ஒன்று சேர்த்தியே எடுத்துக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை, 3 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, புதினா ஒரு கைப்பிடி அளவு, மல்லி ஒரு கைப்பிடி அளவு, இவ்வளோதாங்க நமக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம மல்லி புதினா சட்னி செஞ்சிடலாங்க. இதுக்கு நம்ம தேங்காய் யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம இங்கே எடுத்து வச்சிருக்கிற பொருள் மட்டும்தான். இதோட வரமிளகாய், காஞ்ச மிளகாய் இது ரெண்டையுமே நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த சின்ன வெங்காயம் போட்டு நம்ம சட்னி செய்யல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பெரிய வெங்காயம் இருந்தாலுமே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். பாருங்கள், நான் இதுக்கு ஒரு 6லேருந்து 7 வரமிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி 2ஆ உடச்சி சேர்த்துக்கோங்க. நம்ம கீராமல் உடைக்காமல் அப்படியே நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறப்போ அது வெடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் நமக்கு தேவையான அளவுக்கு, அதாவது 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வரமிளகாயும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நம்ம வதக்கிறப்போ அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வதக்க வேணாங்க. டக்குன்னு வரமிளகா அப்படியே ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆயிரும். அப்போ நமக்கு சட்னியோட டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிரும். அதனால் சிம்மில் வச்சு நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுந்து கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கைப்பிடி அளவுக்கு ஆனியனை சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு இருக்கும் ஆனியனு. நீங்கள் இதே அளவுக்கு பெரிய வெங்காயமாக இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாங்க. அதுவுமே சட்னி நல்ல டேஸ்ட்டு தான் கொடுக்கும். இது வந்து நம்ம ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஒரு கண்ணாடி பதம் வந்துச்சுன்னா போதும். அதுக்கு அடுத்தது நம்ம கறிவேப்பிலையும் நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு தக்காளி 5ஐயும் நான் நறுக்கி இதோட சேர்த்துக்கிறேன். அதோடையே ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஒரு 3 பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டும் ரொம்ப அதிக குவான்டிட்டி போட வேண்டாம், இதுவே சரியாக இருக்குங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். தக்காளிக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக நல்லா மஞ்சி வதங்கி வந்துடுங்க. இது நல்லா பழுத்த நாட்டு தக்காளி அப்படிங்கிறதுனால நல்லா டக்குன்னு சீக்கிரம் குலைவாக வந்துடுங்க. நம்ம ஆஃபீஸ் தக்காளி போடுறப்ப தான் சீக்கிரம் வதங்கியே வராது, ஒரு மாதிரி தண்டு மாதிரியே அப்படியே இருக்கும். இது நாட்டு தக்காளி டக்குன்னு நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினாவையும் மல்லியும் போட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு அப்படியே லைட்டாக பெரட்டி விட்டால் போதுங்க. இந்த லீவ்ஸோட கலர்லாம் மாறவே கூடாது. நல்லா லீவ்ஸோட கலர் மாறி நல்லா சுருண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு இந்த சட்னியோட டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிரும். ஒரு ஃப்ரெஷ்ஷான மின்ட் சட்னி வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்காது. அதனால் போதுங்க, இந்த அளவுக்கு நம்ம வதக்கினோம்னாலே போதும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது மல்லியும் புதினாவும் ஒரு 3/4 வாசிக்கு வதங்கினாவே போதும். அந்த ஹீட்லேயே அது நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு, ஆறிடுச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம இதை மிக்ஸி கப்புக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாங்க. ஒரு 90% அரைச்சிட்டு வந்தோம்னாலே போதும். கொஞ்சம் குறப்பாக இருந்துச்சுன்னா தான் இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதுக்கு தேங்காயெலாம் எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. அதனால் நம்ம இதை கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் ஆட் பண்ணுற சட்னியில் தாங்க ரொம்ப நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். தேங்காய் ஆட் பண்ணாத சட்னியில் இந்த மாதிரி ஒரு அளவுக்கு குறப்பாக அரைச்சிக்கிட்டோனாலே அது கன்சிஸ்டன்சி நமக்கு சாப்பிட்றதுக்கும் சரி பார்க்கவும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வதக்கிக்கிட்டு வந்து அதே கடாயிலேயே கொட்டி அதோட மிக்ஸி கொஞ்சம் அலசி மிக்ஸியில் இருக்கிற சட்னிலாம் அப்படியே அலசி விட்டு அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுங்க, அதனால் நான் உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். இதுக்கு நமக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்குறோம்னாலும் சேர்த்துக்கலாங்க. தண்ணி சட்னி மாதிரியும் இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம், கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம்.
பாருங்கள் மறுபடியும் ஒரு கடாயில் கடுகு, வரமிளகாய், கறிவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்து அதையும் நான் இந்த சட்னியோடையே சேர்த்துக்கிறேன். இந்த சட்னியை நம்ம சட்னி கன்சிஸ்டன்சிக்கும் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். நான் ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்பவே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளோட டின்னர் பிளேட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த இட்லி பார்த்தீங்கன்னா நான் கருப்பு உளுந்து போட்டு தாங்க ஆட்டி செஞ்சுருக்கேன். அதனால தான் அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. சட்னி பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், கருப்பு கருப்பாக போட்டால் தான் இருக்கும். காரணம் என்னென்னா அது கருப்பு உளுந்து போட்டு ஆட்டி செஞ்சது தாங்க. அவ்வளோதான், இதுதான் நம்மளுடைய இன்றைக்கி டின்னருங்க. பாய்.